ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. தாய்லாந்து இன்றளவும் இந்து புத்த மத நல்லிணக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த நாட்டின் மன்னர் புத்த மதத்தைச் சேர்ந்தவர். அரசரின் ராயல் பர்செப்டர் என்று அழைக்கப்படும் ராஜகுரு சனாதன தர்ம சடங்குகளை அரசவையில் பின்பற்றும் தாய் பிராமின்ஸ் என்ற பிரிவினரைச் சேர்ந்தவர். பேங்காக் அரண்மனையில் இந்த தாய் பிராமின்ஸ் தமிழ் கீர்த்தனைகளையும் திருவம்பாவையையும் ஓதுகின்றனர். பேங்காக் பன்னாட்டு விமான நிலையத்தின் பெயர் ஸ்வர்ண பூமி. பேங்காக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முன்பு ஒரு உலோகத்தால் ஆன பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புத்த மத நாடாக தன்னை அறிவித்து கொண்ட தாய்லாந்து சனாதன தர்ம சடங்குகளை பின்பற்றுகிறது என்ற ஆச்சரியமான செய்தியை ஒரு ஆன்மீக குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்லாந்து நாட்டிற்கு சென்று வந்த அனுபவம் தங்களுக்கு இருக்கிறது. அப்படி உள்ளதால் இந்த சமய நல்லிணக்கத்தை பற்றி தங்களது மேலான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்த மதம் என்பது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றது இல்லையா. கபிலவாஸ்து நேபாளத்தில் இருக்குது. அங்கே சித்தார்த்தன் என்பவன் வெளிச்சத்தை தேடி போனான். அவனுக்கு போதி மரத்தடியில் உட்கார்ந்த போது புத்தகையால் ஞானம் கிடச்சி புத்தன் ஆனான். ஸோ அந்த புத்த மதத்தை அவர் இந்தியாவில் தான் முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தார். பின்னாளில் இந்த கலிங்கத்து போர் வந்தது இல்லையா, அதுக்கு பின்னாடி அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தை தழுவினான். அவனுடைய மகன் மகேந்திரனும் மகள் சங்கமித்ராவும் சேர்ந்து பல நாடுகளுக்கு சென்று புத்த மதத்தை பரப்பினார்கள். அந்த வகையில் கயா புத்த கயாவில் இருந்த போதி மரத்தினுடைய ஒரு கிளையை கொண்டு போய் அவங்க ஸ்ரீலங்காவில் நட்டாங்க. அந்த இடம்தான் வந்து கண்டின்னு சொல்கிற இடம். இன்றைக்கும் அங்கே போனீங்கன்னா ஒரு பெரிய புத்தருடைய கோயில் இருக்குது. அண்ட் புத்தருடைய ஒரு உடஞ்சி போன பல்லு அதை அவங்க ஒரு கண்ணாடி போட்டியில் வச்சு அதுதான் அங்கே ஒரு பெரிய எக்ஸிபிட் மாதிரி எல்லாருக்கும் காட்டின்னு உட்காந்துன்னு இருப்பாங்க. இந்த பிட்டிஸ் ஒரு காலகட்டத்தில் ஒரிஜினல் போதி மரம் இருக்கு இல்லையா இந்தியாவில், அது பட்டு போச்சு. வேறு வழி தெரியாமல் ஸ்ரீலங்காவில் இருக்கிற போதி மரத்தினுடைய ஒரு கொலையை கொண்டாந்து திருப்பியும் நம்ம கயால வச்சாங்க. அதனால் இந்து மதம் வந்து 10 அவதாரங்களில் ஒன்றாக புத்தரையும் ஏற்றுக்கொள்கிறது. புத்தா, கல்கி, கோவிந்தர் தானே நீங்கள்லாம் சொல்கிறது. அதனால் புத்த மதம், புத்தர் என்பவர் இந்து மதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அவரே வந்து பிள்ளையாருடைய அம்சம்னு சொல்கிறாங்க. ஏன்னா லும்பினிங்கிற இடத்துல மாயாவதி இருந்தபோது அவருடைய வயிற்றை கிழிச்சிக்கிட்டு ஒரு வெள்ளை யானை உள்ளே போன மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு விஷன் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் தான் சித்தார்த்தன் பிறக்கிறான். அதனால் நம்ம அதை ஒத்துக்கிறோம். நம்முடைய இந்து மத கடவுளில் மச்சக்கூர்மா, வராக, நரசிம்ம அப்படி வரிசையாக சொல்லின்னு வரும்போது ராமருக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கு அப்புறம் புத்தரை ஏற்றுக்கொள்கிறோம். நாம் என்ன ஆச்சுன்னா, மகேந்திரவர்ம பல்லவன் இருந்தான் இல்லையா, அவன் புத்த மதத்தில் இருந்தான் முதல்ல. அப்புறம் நம்முடைய சமயத்தை தழுவினான். அவன் வந்து மத்த விலாச பிரகசடனம்ங்கிற ஒரு ட்ராமா எழுதினான். அந்த ட்ராமா என்னன்னா, புத்தருக்கு பின்னால் எப்படியெல்லாம் க்ஷீணிச்சு போச்சு புத்த மதங்கிறது தான். ஆல் தீஸ் புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் நல்லா தண்ணி போட்டு பொம்மளி தோல் மேலாம் கை போட்டுட்டு இருந்தாங்கங்கிறது தான் அந்த ட்ராமா. உண்மையில் அப்படி தான் ஆகிப்போச்சு. அண்ட் இந்தியாவில் இவங்க ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனிசத்தை கொண்டு வந்தாங்க. புத்த மதத்தில் அப்சல்யூட் வெஜிடேரியனிசம். இவன் நல்லா கடிச்சு கொதறி இருந்தவனுக்கு திடீர்னு சைவமானோன்ற போது ஒத்து வரல. அதனால் இந்தியாவில் புத்த மதம் பெரிய அளவுக்கு வளராமல் போனதுக்கு அது ஒரு காரணம். இதே இந்த சங்கமித்ராவும் மகேந்திரனும் போய் எல்லா நாடுகள்லேயும் பரப்புனாங்க இல்லையா. சைனாவில் பரப்புனாங்க, தாய்லாண்டில் பரப்புனாங்க, இந்தோனேஷியா, பாலி, பல நாடுகளில் பரப்பினாங்க. அங்கெல்லாம் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லான்ட்டாங்க. எந்த ஒரு ஜந்துனுடைய முதுகு தண்டு மேலே சூரிய வெளிச்சம் படுதோ அதெல்லாம் சாப்பிடுன்ட்டான். அதனால் இவங்க எதை வேணால் சாப்பிட்லான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலேயும் தான் முதுகு தண்டு மேலே சூரியனுடைய வெளிச்சம் பரப்போகுது. அங்கெல்லாம் நான்வெஜிடேரியன் அலோவ் பண்ணாங்க. அதனால் அங்கே ஈஸியாக ஜனங்களுக்கு சூட்டாச்சு. இங்கே அது வேணான்ன போது இவங்களுக்கு ஒத்து வரல. நம்ம ஊரில் இவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. மைதா மாவில்
நான் வெஜிடேரியன் பரடைஸ் மாதிரி பண்ணாங்க. அந்த மீன் மாதிரி கோழி மாதிரி எல்லாம் மைதா மாவில் பண்ணி அதெல்லாம் வச்சு ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தாங்க. மைண்டில் அவனுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும், அதுவும் விளங்காமல் போயிடுச்சு. அதனால் இந்த மதங்கள் வளர்வதற்கு இந்த உணவு பழக்க வழக்கங்கள் கூட ஒரு தளர்வதற்கும் வளர்வதற்கும் உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு காரணமாக மாறிப்போச்சு. திருவலம்னு ஒரு இடம், இது ராணிப்பேட் பெங்களூர் ரூட்டில். அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பேர் சிவானந்த சுவாமிகள். அவர் பிறப்பால் வண்ணான், குடியாத்துக்காரரு. ஆனால் அவருடைய ஆத்மா ஜனக மகரிஷி. அதனால் அவர் அந்த திருவலம் கோயில் எடுத்து கட்டினது அவர் தான் நம்ம கந்தசாமி கோயில், திருப்பதி கோயில், திருத்தணி கோயில்கள்லாம் வெள்ளி ரதங்களெல்லாம் பண்ணி கொடுத்தார். அவர் என்ன சொல்வார், நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்ணுன்னா எனக்கு ஒரு வெள்ளி டம்ளர், ஒரு வெள்ளி தட்டு 100 ரூபா கொடுக்கணும்னு வர. எல்லோரும் சாமி நம்ம வீட்டில் சாப்பிட்டோன்னு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 20-30 வீட்டில் போய் சும்மா கையில் நினைப்பார். அந்த வெள்ளியெல்லாம் உருக்கி தேர் பண்ணுறதுக்கு வச்சுக்குவார். அந்த 100 ரூபாவை கூலி கொடுக்கறதுக்கு வச்சுக்குவார். எல்லாம் ஆனோடனே மீந்து போன வெள்ளியும் இதையும் தொடப்பத்தில் பெருக்கி எடுத்துன்னு போங்கடாடுவார். அந்த அளவுக்கு ஒரு உத்தமமான நிலையில் இருந்த ஒரு மகான் திருவலம் சிவானந்த மோகனகுரு சுவாமிகள் சொல்லிட்டு. காமராஜனாட சைனீஸ் வார் வந்தபோது சாமியாரை போய் பார்த்தா நமக்கு, ஏன்னா யுத்தத்துக்கெல்லாம் துட்டெல்லாம் தங்கம் தான் வேணும். அதனால் அவர் பாகத்துக்கு போகிறார். போகிற போது அங்காள் ஒரு ஆள் மண் சுமந்துக்கிட்டு உடம்பெல்லாம் சிமெண்ட்டு சுண்ணாம்பு நிற்கிறாரு. சாமி எங்கே இருப்பார் அப்படின்னாரு. ஏன், நான் தான் சாமி சொல்லுனாராம். காமராஜர் மிரண்டு போய், இப்படி ஒரு சாமியாரா, கோயில் திருப்பணிக்கு அவரே சுண்ணாம்பும் சிமெண்ட்டும் சுமக்கிறாரா, நீங்கள் எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேணாம் அப்படின்றார். இல்லை என்னை நம்பி வண்டியில் வான்னு சொல்லி அவருடைய எல்லா டிவோட்டிஸும் கூப்பிட்டு வளையல் அது இது அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுங்க, நம்ம நாட்டுக்கு தானே கேட்குறாரு அப்படின்னு சொன்னார். இந்த அளவுக்கு நல்லவர். அண்ட் ரொம்ப ஹை லெவல் ஆஃப் பவரில் இருந்தால் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு நேரத்தில் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. இப்போ இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் பிரதாப் ரெட்டி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தான். இங்கே அசோக் பில்லர்கிட்ட ஹவுசிங் போர்டு சூப்பரண்டிங் இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தார், நடராஜன். அவர் வீட்டில் அவர் தங்கியிருந்தார். இப்போ சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ணா நகரில் இருந்தார், எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் வாங்க, இந்த மாதிரி திருவலம் சாமி இங்கே மெட்ராஸ் வந்துக்கிறாரு. நான் திருவலம் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்லில் எம்டியாக இருந்தபோது அவர் சொல்லி அங்கே தங்கவேல் முருகன் கோயில்னு ஒன்று கட்டினேன். அந்த கோயில் கட்டி முடிச்ச உடனே என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் சாமிக்கிட்ட போனேன். போயிட்டு, சாமி என்ன நீ சொன்ன மாதிரி கோயில் கட்டினா என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே, என்ன வந்த வேலை ஆட்சியில் போ மெட்ராஸ்க்குன்ட்டார். அதனால் எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும். கூட்டின்னு போனார். சாமி உட்காந்துருக்கிறாரு, நானும் சிவகுமாரும் போகிறோம். சிவகுமார் அப்போ மோனும் எல்லாம் எழுதி காட்டின்னு இருப்பார். அவர் என்னன்றார், நான் சொன்னேன் மோனம் விரதம் சாமி. அவர் இதுக்கு பேராக மோனம், ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டியது 10 வரைக்கும் எழுதி சைகையில காட்டி குழப்பினுக்கணும். இதுக்கு பேர் மௌனம் இல்லை. நிஜமான மௌனம் என்பது எதிராளி நம்ம மூஞ்சியில் காரி துப்புனா கூட நமக்கு கோபம் வரக்கூடாது. அதுதான் பெரிய மௌனம் என்பது ஞான வரம்பு. அது இல்லாமல் சும்மா இந்த மாதிரி இருக்கீங்களேன்ட்டு அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாரும் இந்த ஐயப்பன் சொல்கிறாங்க. ஐயப்பன் யாரான்னு நானும் யோசனை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆற்காடு நாகராஜன் புத்தக கடையில் போய் பாரு, பாலகாண்டம் 32வது பாட்டில் இருக்குதுன்னாரு. நானும் போய் தேடினேன். ஆற்காடு போகிற வழியில் தாங்க இந்த புத்தக கடை நாகராஜன். அதில் அவர் சொல்கிறது ராமாயணத்தை தாங்க சொல்கிறார். அவர் பாலகாண்டம்னு சொல்கிறாரு. அந்த பாலகாண்டத்தில் என்ன, குழந்தை இல்லாத தசரதன் அவனுடைய நாட்டுக்குள்ளே வந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி இருக்கார் இல்லையா, அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி யார், காட்டுக்குள்ளே விபாண்டக ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் ரம்பை ஒரு சாபத்தினால மானா பிறந்தா உலகத்தில். அவங்க அந்த மான் 2 பேரும் மேட் பண்ணி வந்தவர் தான் ரிஷ்யசிருங்க மகரிஷி. அவருக்கு உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, காட்டுக்குள்ளே அம்மனமாக இருந்தார். அப்போது யாரோ சொல்கிறாங்க அவருக்கு நெத்தியில் கொம்பும் வச்சுருக்கோம். அதனால் அவர் பேர் என்ன, கலைக்கோட்டு மாமுனிவர். கலைன்னா இது, கோடு அப்படின்னா கொம்பு மாதிரின்னு அர்த்தம். கலைக்கோட்டு மாமுனிவர்னு அவருக்கு பேர். அவர் உங்கள் நாட்டுக்கு வந்தாக்கா மழை பெய்யும்னு தசரதங்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ 2 லேடிஸ் சொல்கிறாங்க, நாங்கள் போகிறோம், எப்படியாவது அவர் சாபம் விட்டு போனாலையும் பரவாயில்ல நாங்கள் போகிறோன்னு. அவங்க 2 பேரும் போய் அந்த சாமி இருக்கிற ஆசிரமத்துக்கு வெளியே பூ பறித்து பூக்கடையில் மாட்டுறது இப்படியே பண்ணிகிட்ருக்கிறாங்க, கோலம் போடுறதும். அவர் ஒரு நாள் யாராக இருந்தாலும் எதிரில் வாங்க,
நான் வந்து சாபம் கொடுக்க மாட்டேன்றார். அவங்க 2 பேரும் எதிரில் வந்து நிற்கிறாங்க. அவர் இது வரைக்கும் பொம்பளைகளை பார்த்ததே கிடையாது லைஃப்பில். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. எங்கள் நாட்டில் மழை வரணும், நாங்கள் பல்லக்கு கொண்டாந்துக்கிறோம். இப்போ உலகத்திலே முதல்ல பல்லக்கு தூக்குறது 2 பொண்ணுங்க தான். நான் கூட இங்கே அலோவ் பண்ணுவேன், பல்லக்கு தேரெல்லாம் யார் வேணால் எடுக்கலான்றப்போ கேட்பாங்க என்ன சொன்னால், உலகத்திலே முதல்ல பொம்பளைக்கு தான் ஏன் பல்லக்கு தூக்குனாங்க, ராமாயணத்தில் படித்து பாருங்க. அவங்க 2 பேர் பல்லக்கு தூக்கின்னு வராங்க. அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி, கலைக்கோட்டு மாமுனிவர் அந்த அயோத்தியினுடைய எல்லைக்கு வர்ற போதே மழை பெய்யுது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் வந்துட்டார் போல இருக்குது அப்படின்னு. ஸோ அவ்வளோ பீடை பிடிச்சி போயிருந்த வறட்சியில் இருந்த அயோத்தியில் இவருக்கு கால் வர்றதுக்கு முன்னாலேயே மழை வருது. தசரதன் அரண்மனையில் இருங்கன்னு சொல்கிறோம். உங்களால் என் நாடு நல்லா ஆச்சு, அதனால் எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது, அதுக்கு பேர் சாந்தா. அந்த சாந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவன் கேட்குறான், எனக்கு சந்ததியே இல்லை, நீங்கள் தான் பண்ணணும். அவர் ஒரு யாகம் பண்ணுறார். அதுதான் புத்திரகாமேஷ்டி யாகம்னு சொல்கிறது. நான் கூட இங்கே பண்ணேன். இந்த இடத்துல பெரிய அளவுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி யாருக்கெல்லாம் குழந்தைங்க இல்லையோ அவங்களெல்லாம் இங்கே வர சொல்லி ஒரு 80 கப்புள் வந்தாங்க. அவங்களுக்கு மெடிக்கலாக என்ன குறை அப்படிங்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றது ஒரு ஜோசியரை கூப்பிட்டு பிளானட் வைஸ் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி அவரை வச்சு இவங்க என்னென்ன பூஜை கோயிலெல்லாம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒன்று. 3வது யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம். இந்த இடத்துல தான் வச்சு பண்ணேன் நான். ரொம்ப பிரமாதமான யாகம். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கூட வாங்கினேன், இதில் எத்தனை பேருக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ஒரு ரெடி பண்ணோம் நம்ம. இந்த இடத்துல நம்ம பண்ணோம். அந்த மாதிரி அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த பிரசாதத்தில் வைக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதமாகிய பாயசத்தை தான் அவர் கைகேயி, கௌசலை, சுமித்ரா 3 பேருக்கும் கொடுக்குறாங்க. அதில் தான் ராமலட்சுமண பரத சத்ருகர்கள் பிறந்தாங்க. இப்போ இவங்க 4 பேருடைய பிறப்புக்கு யார் காரணமாக இருந்தாங்க? கலைக்கோட்டு மாமுனிவர், ரிஷ்யசிருங்க மகரிஷி தான் இருந்தார். அப்போ அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி வந்து ஒரு இதில் போயிட்டுருக்கார். ஆதிசங்கரர் காட்டில் போகிற போது ஒரு நிறைய கர்ப்பிணியான தவக்கலைக்கு பாம்பு கொடை பிடிச்சிருக்குது. அது தவக்கலை சாப்பிட வேண்டிய பாம்பு கொடை பிடிக்குதே அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த இடம் புண்ணிய பூமிங்க, இது சிருங்கேரி, சிருங்ககிரி, கொம்பு சிருங்கர், அதனால் சிருங்ககிரி. அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி இங்கே தான் மலை மேலே இருக்கார். அங்கே ஒரு கிராமம் இருக்குது. சிருங்கேரிலேருந்து ஒரு 4 மைல் போனீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது, கிக்கேன்னு பேர். கிக்கேன்னா குக்கிராமம்னு பேர். அங்கே ஃபுல்லாக அக்ரகாரம், எல்லார் வீட்லேயும் யாகம் நடக்கும், எல்லார் வீட்லேயும் பூஜை நடக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பக்கா அக்ரகாரம் இன் கர்நாடகா. அங்கே நரசிம்ம வனம்னு ஒன்று இருக்குது மலை மேலே. அந்த மலை மேலே தான் ரிஷசிருங்கருடைய அந்த கோயில் இருக்குது. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதில் பாதி சிவன் பாதி ரிஷசிருங்க மகரிஷி இருப்பாங்க. சிவனுடைய மனைவி பார்வதிக்கு தனி சந்நிதி இருக்கும். ரிஷசிருங்கருடைய மனைவி சாந்தா இல்லையா, அந்த அம்மாவுக்கு தனி சந்நிதி இருக்கும். ஏன் அந்த மாதிரினா, அவருடைய உபாசனா தெய்வம் நரசிம்மர். நரசிம்மர் சொன்னார், நான் உனக்கு பண்ண வேண்டிய ஆசீர்வாதம்லாம் பண்ணிட்டேன், நீ இன்னும் சிவனை நோக்கி தவமிரு. சிவன் என்ன வேணும்னு கேட்டால், உலகத்தில் எல்லா இடத்துலையும் நீ பாதி நாம் பாதின்னு சொல்லி அம்பாளும் நீங்களும் இருக்கீங்க, இந்த ஒரு இடத்துல நாம் பாதி நீ பாதின்னு கேளு, அப்போ சிவனில் பாதி உனக்கு கொடுப்பாருன்னு. ஸோ அந்த இடத்துல சிவன் பாதி, ரிஷசிருங்கர் பாதி. இவருடைய மனைவியாகிய சாந்தா இருக்கிறதுனால நம்ம சாந்தா சமேதாய ரிஷசிருங்காயதே நம்ம அப்படின்னு அவர் மந்திரம் சொல்லுவார். இந்த பக்கம் பார்வதி இருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். மலை மேலே நரசிம்ம வனம் இருக்கு இல்லையா, அங்கே ராத்திரியில் ரத்த வாடை அடிக்கும். அண்ட் வருஷத்துக்கு ஒரு நாள் சிருங்கேரி மடாதிபதிகள் மலை மேலே போய் அங்கே ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது, அங்கே நைவேத்தியெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு கீழே இறங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு இடம். அதனால் ஆதிசங்கராச்சாரியார் அங்கே வர்றபோது ஒரு கர்ப்பிணியானதுக்கு தவக்கலை பாம்பு கொடை பிடிக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது புண்ணிய பூமிங்க அப்படின்னு. அப்போ என்னுடைய முதல் மடத்தை இந்த ஊரில் தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சிருங்கேரி மடம் இருக்கு இல்லையா, அது அவர் தான் அந்த காரணத்துக்காக தான் அங்கே ஆரம்பித்தார். ஆதிசங்கராச்சாரியார் ஒவ்வொருத்தரையும் வின் பண்ணிக்கிட்டே போகிறார். அப்போ வடநாட்டில் குமரில பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். குமரில பட்டருங்கிறது யார்? முருகன், குமரன் குமாரன். அவர் ஒரு நேரம் தான் புத்திஸ்ட்டுன்னு சொல்லி சமணர்னு சொல்லிக்கிட்டு அந்த மடத்துக்கு போய் அவங்களுடைய வித்தைகள் எல்லாம் கற்றுக்கிறாரு. அவங்க பார்த்துருவானுங்க, இந்த ஆள் வெளியாளுன்னு சொல்லி
இவனை 7வது மாடியிலேருந்து கீழே தள்ளிடணுன்ட்டு புத்திஸ்ட் மோனாஸ்ட்ரி மேலே கூட்டின்னு போகிறாங்க. இப்போ நீங்கள் என்னடா என்னை தள்ளுறதுன்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கின்னு நான் கற்ற வேதங்கள் உண்மையானால் நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு தொகுக்குன்னு அவரே குச்சிடுறாரு. ஒரு கண்ணு போகுது. இவர் கோபமாக என் கண்ணு ஏன் போச்சுன்னு கேட்குறாரு. நான் கற்ற வேதங்கள் உண்மை, நான் காப்பாற்றப்படுவேன் நீ சொல்லலை, உண்மையானால்னு ஒரு கொக்கி வச்ச, அதுக்கு தாண்டா அவனுக்கு ஒரு கண்ணு போச்சுன்னாங்க. அந்த அளவுக்கு அவர் பின்னால் உணர்றார். நம்ம என்ன தான் இருந்தாலையும் போய் சொல்லி இவங்கக்கிட்ட சாஸ்திரங்களை கற்றுக்கிறதுனால பனிஷ்மெண்ட்டு, குரு துரோகம்னு பேர் அதுக்கு. எப்படி பரசுராமர்கிட்ட போய் சொல்லி தான் பிராமணன் போய் சொல்லி கர்ணன் கற்றுக்கிட்டு அவர் வண்டு கடித்த கதையில் பிளட் வந்து இவ்வளோ சகிப்புத்தன்மை பிராமணனுக்கு வராது, நீ யாருன்னா நான் சத்திரியன் அப்படின்றான். தேரோட்டி மகன் சத்திரியன்றான். இப்போ நீ கற்றுக்குன்னு எந்த வித்தியும் உனக்கு பலிக்காதுன்றார். அதனால தான் மகாபாரத யுத்தத்தில் அவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு பரசுராமர் கற்றுக்குந்தாலும். அந்த மாதிரி இவர் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு பார்க்குறாரு. நெல் உமி காந்தல் இல்லையா, நெருப்பில் ஏறுது, அதில் உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக பொசுக்கிக்கிட்டு சாவணும்னு இருந்துச்சு. இவர் ரெடி ஆகிட்டார். அப்போ ஆதிசங்கர் யார்? சாட்சா சிவன். திருச்சூர் பக்கத்தில் வடக்குநாதர்னு இருக்கு இல்லையா, அந்த வடக்குநாதரை கும்பிட்டு தான் ஆரியாம்பிகைக்கு பிறந்தார் ஆதிசங்கர். அவரே சிவன் தான். அண்ட் அவர் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறார். அப்போ சிவன் தலையிலேயே கங்கை இருக்குது. அவர் என்ன தான் நெருப்புல படுத்திருந்தாலும் இந்த கங்கையினுடைய குளிர்ச்சியில் அவருக்கு அந்த உடம்போட சூடெல்லாம் தெரியாத மாதிரி ஆதிசங்கரை ட்ரிக் பண்ணுறார். அவரை கெலிச்சிடுறார். அவர் சொல்லார், என்ன கெலிச்சிட்டிங்க, என் குரு காசியில் இருக்கார், மண்டன மிஸ்ரர்னு பேர், அவருடைய மனைவி சரஸ்வவாணி, அவங்க பிரம்மாவும் சரஸ்வதியும், நீங்கள் அவங்கள கெலிக்கணும்னு. இவர் போகிறார். போகிற போது அவங்க வீட்டில் தேவசம் நடந்துன்னு இருக்குது. யார்? அந்த மண்டன மிஸ்ரர் சரஸ்வவாணி வீட்டில். இப்போது ஒரு இலையில் வேதவியாசர் ஒன்றத்தில் ஜெயமினி முனிவர் உட்காந்துருக்காரு. விஷ்ணுக்கு போட்ட இலை காலியாக இருக்குது. இப்போ வேதவியாசர் ஞானத்தில் பார்த்துட்டு வெளியே ஒருத்தர் நிற்கிறான், அவனை கூப்பிட்டு விஷ்ணு இலையில் உட்கார வை அப்படிங்கிறாங்க. அவர் சாப்பிட்டு முடித்த உடனே தட்சணை கொடுக்கணும். அந்த காலத்துலலாம் சாப்பிட்டாக்கா. நான் என்ன வேணும்னா எனக்கு தட்சணெல்லாம் வேணாம், என்கிட்ட வாதம் பண்ணுன்னு. சரி, யார் ஜட்ஜி நம்முடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்படின்னாக்கா சரஸ்வவாணி சொல்கிறா, நீ என்னுடைய விருந்தாளி, அதித்தி தேவோ பவ, இவர் என் கணவர், அதனால் நான் ஜட்ஜாக இருக்க முடியாது. நான் 2 மாலை கட்டி கொடுக்குறேன், ஒரு மாலை நீ போட்டுக்கோ, ஒரு மாலை அந்த ஆள் போட்டுக்கிட்டோம், யார் மாலை வாடுதோ அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னு 2 பேருக்கும் வாதம். அந்த மண்டன மிஸ்ருடைய மாலை வாடி போகுது. என்ன ஷரத்து? மண்டன மிஸ்ரர் தோற்றா அவர் குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு இவர் கூட வந்துடணும். இவர் தோற்றுட்டா இவர் சன்னியாசி வாழ்க்கையை விட்டு குடும்ப வாழ்க்கைக்கு வந்துடணும். அதனால் இவர் வா போகலான்றார். அப்போ பழட்டி சொல்கிறா, அவரில் நான் பாதி, நீ அவர் தானே கழிச்சிருக்க, என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுன்ட்டு. சரிம்மான்றார். அவளுக்கு தெரியும் இவர் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார்ன்ட்டு. அதனால் குடும்ப வாழ்க்கையை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லுன்றார். இவர் சன்னியாசி. குடும்ப வாழ்க்கையை பற்றி இவர் எது சொன்னாலையும் புக்கிஷாக இருக்கும். அதனால் எனக்கு 1 மாதம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி அதே யோசனையில் போயினே இருக்கார். அப்போ காசி மகாராஜா செத்து போயிருக்கான். இவர் என்ன பண்ணுறாரு, தன் உடம்பு ஒரு குகையில் வச்சுட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சி பரகாய பிரவேசம்னுவாங்க, காசி ராஜா உடம்புக்குள்ளே போயிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார். காசி ராணி கூடம். அது என்னான்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே மந்திரி பார்க்குறான், நம்ம பழைய ராஜா மக்கு புது ராஜாக்குள்ளே யாரோ வந்திருக்காங்கன்னு ஒருத்தர்களை அனுப்பிச்சு யாராவது ஒரு மகானுடைய உடம்பு இருந்தால் அது எரிச்சிருங்கன்றான். இவங்க இங்கே எரிக்கிறாங்க. அப்போ அவருடைய கை எரிகிற போது இங்கே சுருணுது. இவர் கெட்டு போட்ட ராஜான்னு போய் அப்படியே கூடு விட்டு கூடு பாஞ்சி தன் உடம்புக்குள்ளே வர்றார். இவர் கை மாத்தன்னு கறிக்கட்ட மாதிரி ஆகிடுது. இவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், பத்மபாதர்னு பேர். அவரே நரசிம்ம ஸ்வரூபம் தான், நரசிம்ம நெருப்பு ஸ்வரூபம். சொல்கிறார், என்ன இருந்தாலும் ஒரு மகான் ஆசீர்வாதம் பண்ணுற போது கை நல்லா இருக்கணும் இல்லைங்களா, கறிக்கட்ட மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. நான் நரசிம்ம உபாசனை தான் பண்ணுறேன், அதனால் நீங்களும் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. அதுதான் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப சோத்திரம். அது ஒவ்வொரு பாட்டும் என்ன, இந்த உலகம் ஒரு காடு, இந்த காட்டில் நான் திக்கு தெரியாமல் இருக்கிறேன், எங்கே பார்த்தாலும் வனவிலங்குகள் நான் எப்படா வந்து சாப்பிடலாம் என்னன்னு காத்துக்கின்னு இருக்குது, நான் செத்து போனேன் என்னை கொத்துறதுக்கு பறவைகள்லாம் காத்துக்கின்னு இருக்குது. ஏய் லக்ஷ்மி நரசிம்மா மம தேவி கராவலம்பம். இந்த உலகம் ஒரு சமுத்திரம், இதில் எங்கே பார்த்தாலும் சுறாவும் மீனுங்களும் எல்லாங்குது, என்னை சாப்பிட்லான்னு
நான் ஒரு திக்கு தெரியாத இருக்க என்ன கரத்தை எடுத்து இப்படி ஒவ்வொரு பாட்டும் வரும். அதுதான் கராவலம்ப ஸ்தோத்திரம். கராவலம்பம்னா நீ கை தூக்கி விடு அப்படின்னு அர்த்தம். அந்த பாட்டு பாடின உடனே நரசிம்மருக்கு கையை கொடுத்துறாரு. அந்த ஆதிசங்கரர் மண்டன் மிஸ்ரரையும் சரஸ்வதியும் கூப்பிட்டுட்டு வர்றாரு காசிலிருந்து. சரஸ்வாணி என்ன சொல்கிறான்னு திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு. சரி பாடு. அந்த அம்மா பின்னால் வர்றாங்க. ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்டுனேக்குது. இங்கே சிருங்கேரிக்கு போனவங்களுக்கு தெரியும். இப்போ சாரதா தேவி கோயில் இருக்கிற இடத்துக்கும் அங்கே மலாதிபதிகள் தங்குற இடத்துக்கும் நடுவில் அந்த நதி ஓடும், நேத்ராவதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தண்ணி இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நிற்கிறா அந்த அம்மா. ஜல் சத்தம் காக்கலேன்னு திரும்பி பார்க்குறா. அந்த அம்மா அவள் தான் நான் வரமாட்டேன் இனிமேல். அதனால தான் சாரதா தேவிக்கு பீடம் சிருங்கேரியில் அமைக்கப்பட்டது. அங்கே அமைச்சதுக்கு இது ஒரு காரணம், தவக்கலைக்கு பாம்பு கொடை பிடிச்சது ஒரு காரணம், ரிஷிசிருங்கர் ஒரு காரணம். அதனால் அந்த இடத்துல தான் சாரதா பீடம் வந்தது. கேரளாவுக்கு போகிறார் ஆதிசங்கரர். ஒரு பிரம்மராட்சசங்கிறான். பிரம்மராட்சசன் யார்? ஒரு பிராமணன் தான் கற்ற வித்தைகளை யாருக்காவது கற்றுக் கொடுக்காம செத்து போட்டான்னா அவன் ராட்சசனாக பிறப்பான். எல்லாருக்கிட்டையும் வந்து அழிவான், என் கேள்விக்கு பதில் சொல்லி என் கேள்விக்கு பதில் சொல்லு. யாராவது அவன் கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா அவங்கள சாப்பிட்ருவான். கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு அந்த சரீரத்திலேருந்து முக்தி கிடைச்சிடும். அதுதான் பிரம்மராட்சசன். கேரளாவில் ஆதிசங்கர் பின்னாலே வர்றான், என் கேள்விக்கு பதில் சொல்லு, வா வா வான்னு அவனை போக்காட்டி கூட்டின்னு வந்து சிருங்கேரி கூட்டின்னு வந்துடுறார். கேரளா கர்நாடகா பார்டர் தான் அது. இந்த இடத்துல நீருன்னு அவனுக்கு இப்படி உள்ள நீங்கள் சாரதா தேவியை பார்க்க போகிறது லெஃப்ட் சைடில் கேரளா பிரம்மா அப்படின்னு இருக்கும். கேரளா பிரம்மான்னா ஒன்றும் இல்லை, அவன் பிரம்மராட்சசன். கேரளாவிலேருந்து வந்த பிரம்மராட்சசன். நீ இங்கேயே இருந்துக்கோ, இந்த கோயிலில் இருக்கிற எல்லா படையலும் நைவேத்தியம் உனக்கு முதல்ல படைப்பாங்க, அப்புறம் தான் சாரதா பீடத்தில் இருக்கிற அம்பாளுக்கேன்னு சொல்லிவிட்டு கண்டிஷன் போட்டு இன்றைக்கும் அந்த ஆள் அங்கே தாங்கிறான். நான் பார்த்துக்கிறேன், நான் அந்த ஆளை பார்த்துருக்கேன். ஸோ அந்த அங்கே ஒரு பூஜை பண்ணுவான் இல்லையா ஐயரு, அவன் உடம்புக்குள்ளே அந்த ஆள் இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்ணும் உட்காந்துன்னு இருக்கும். இப்போ நான் சஷ்டி விரதம் 6 நாள் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். அதனால் அந்த ஆள் சொன்னான், போய் சாப்பிடு அப்படின்னா. நான் சாப்பிட்றதில்ல, விரதம் என்ன. அதுக்கு பேர் என்ன, ஊட்டா. ஊட்டான்னா சோறுன்னு அர்த்தம். நான் ஊட்டா வேணான்னு. அதுக்கப்புறம் கேட்டேன், பலகாரம் அப்படின்னா இந்த தோசை கீசு இதெல்லாம் சாப்பிட்றது இல்லையா, அது நான் அது கூட சாப்பிட மாட்டேன்னே. உபகாரம் அப்படின்னா இந்த அவளுக்கு பொரியெல்லாம் சாப்பிட்றது. சொன்ன தளிகை, அது இல்லைன்னா பலகாரம், அது இல்லைன்னா உபகாரம். நான் 3மே சாப்பிட்றது இருந்தேன். அவன் தலையில் வச்சுன்னு என்ன விரதம் வந்துன்னா. அதனால் இதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லு. சரி, இவ்வளோ பேர் சிருங்கேரிக்கு போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஏன் தெரியறது இல்லைன்னாக்கா, நான் தானே அந்த அளவுக்கு உட்கார வச்சுட்டு வந்தேன். ஆதிசங்கராக இருந்தபோது நான் தான் இதெல்லாம் பண்ணுவேன். இந்த நாட்டில் அந்நாளில் பரசுராம தேயமுற்று காலடியில் தான் பிறந்தாய், இஸ் தேசம் தனக்காய் திருமடங்களை ஸ்தாபித்தவன் நின் பெயரோடு அமைய காரணமும் அறி. ஆதிசங்கரன் சிவசங்கரன். பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறைதனில் இட்ட பெயர் என உணர்க அப்படின்னு சொல்லுது. இப்போ பேர் நம்ம வைக்கிறது இல்லை, நாராயணன் ஒரு ஆத்மாவை படைக்கிற போது வைக்கிறது தான் பேருன்றது. அதனால் அது ஆச்சங்கர் தெரியும். அதனால் நமக்கு தெரியும், எனக்கு கனெக்டடாக இருந்தால் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியாது. நான் எத்தனை பிறவி எடுத்தனோ அந்த பிறவியில் யார் கனெக்டடாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு தெரியும். நான் அமெரிக்காவில் பாஸ்டனில் இருந்தேன். அங்கே ஒரு விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் அம்மா. அங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவாங்க, போஸ்ட் அனஸ்தீஷியா. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் கொடுப்பாங்கள்ல அனஸ்தீஷியா, அந்த பெரிய படிப்பு அந்த அம்மா. அது டாக்டர் சொருப்பா ராணின்னு பேர். பாஸ்டனில் நான் இருந்த இடத்துக்கு வந்து எனக்கு இன்னும் உங்கள்கிட்ட கொஞ்சம் வீணை வாசிக்கணும்னாங்க. வாசிமான்னு அந்த மாதிரி வீணை வாசினுக்குது. அப்போ அந்த வாசி முடிச்ச உடனே நான் கேட்குறேன், உனக்கும் ஏகலைவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காமா அப்படின்னு கேட்குறேன். ஹவு ஸ்ட்ரேஞ்ச், எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது, நான் தான் ஏகலைவன் சொல்லிட்டு அப்படின்னா. ஏன், நான் துரோணாச்சாரியாராக இருந்தேன், அப்பா அந்த அம்மா ஏகலைவனாக இருந்தாங்க. நான் அர்ஜுனனுக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாதுன்னு அவனுடைய கட்ட விரலை தானம் கேட்டு வாங்கிக்கினேன் ஆள். அதனால் பார், உலகத்தில் நம்ம சந்திப்போம், நமக்கு யார் கனெக்டடாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம சந்திப்போங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்றைக்கி இருப்பாங்க அமெரிக்காவில். நான் பார்ப்போம், அமெரிக்கா போய் நாளாச்சு, பட் அங்கே பாஸ்டனில் இருக்காங்க அந்த அம்மா. இப்படி இந்த உலகத்தில் உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கண்டு, கழிந்ததே கடவுள்னு ஆளெல்லாம்னு.
அப்போ எல்லாமே ரீவைண்டு ரீப்ளே தான், ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு ரீப்ளே. உலகத்தில் யாரும் புதுசு கிடையாது. நம்மெல்லாம் மீட் பண்ணுறோன்னா நமக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது, அதனால் நாம் இந்த பிரிவியில் மீட் பண்ணுறோம். கனெக்ஷன் இல்லாமல் யாரும் மீட் பண்ணுறது இல்லை, எல்லோரும் கனெக்ஷன் இருக்கும். இது எல்லாருக்கும் பொருந்தும். இப்போது நேற்று கூட சொன்னேன், கோடிசாமி எனக்கு ஏன் தொடர்பு வருது. அவர் கோடிசாமி நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தபோது தோத்தாபுரிங்கிற நிலையிலே எனக்கு குருவாக இருந்தார். சாரதா தேவியாக இருந்தவங்க யார்? கிருஷ்ணவேணி அம்மா. ஆனால் இந்த பிரிவில் அவங்களுக்கும் எனக்கு கனெக்ஷன் வருதா இல்லையா? என்ன உறவுன்றது முக்கியம் இல்லை, ஆத்மாவில் இருந்த கனெக்ஷன் தொடரும், எல்லா பிரிவுகள்லையும் தொடரும். ரத்தனகிரியில் இருக்கிற சாமி போகராக இருந்தார். அப்போ நான் வியாக்கிரபாதனாக இருந்தேன். அந்த பழனி ஆண்டவனை பரீட்சை பண்ணுற போது அவர் கூட இருந்தேன். நான் நவபாஷான சிலையெல்லாம் பண்ணுற போது, அதனால் அவருக்கு எனக்கு இந்த பிரிவில் தொடர்பு வருது. சாந்தானந்த சுவாமின்னு சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார் இல்லையா, அவர் விஸ்வாமித்திரராக இருந்தார். ஆனால் நான் ராமனாக இருந்தபோது எனக்கு அவருக்கு தொடர்பு. மயிலாப்பூரில் மயிலை மாமுனி குருஜி சுந்தரராமன் இருந்தார். அவர் வசிஷ்டர் ராமாவதாரத்தில், அவர் வசிஷ்டர், நான் ராமன். அதனால் இங்கே சின்ன கொல்லப்பட்டின்ட்டு ஒரு இடங்குது, சின்ன கொல்லப்பட்டி இல்லை, சிந்தலச்சேரி, அந்த இடத்துல ஒரு சாமி இருந்தார். லாடசங்கிலி சீங்கோழல் பொன்னையா சாமி சுருளிமலை சோம்பேரின்னு பேர். அவர் ராவணனாக இருந்தார். இப்படி ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு யார் கனெக்டடோ அவங்கெல்லாம் இந்த பிறவியில் நமக்கு கிடைப்பாங்க. ஆனால் நீ ஞானி ஆகணும். பாம்பு தான் இன்னொரு பாம்போட காலை தெரியும், பாம்பின் கால் பாம்பு அறியும். இப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை, தன்னை அறிந்தால் தலைவனையே அறியலாம். ஸோ எனக்கு என்னை பற்றி தெரியுங்கிறதுனால நான் யாரையாவது மீட் பண்ணுற போது எனக்கு அவங்க தெரியுறாங்க என் கண்ணுக்கு. நீ எப்படி இருக்கேன்றது என் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு எனக்கு எந்த ஜென்மத்தில் கனெக்ஷனோ அந்த வடிவத்தில் நான் உன்னை பார்ப்பேன். இது ரொம்ப அற்புதமான பாஷை. ஒரு கிராமத்தில் ஒரு பணக்காரர், அந்த ஊரில் ஒரு ஏழை பையன் இருக்கான். அவர்கிட்டே நீ நல்லா படிக்கிறேன்னு சொன்னாங்கடா, எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கோடா, புஸ்தகம்லாம் நான் வாங்கிடுறேன், ஃபீஸெல்லாம் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுருப்பார். அவன் படித்து பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகிடும். அதே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டராக வருவான். இவன் மொயிலர் லைனில் பெட்டிஷன் வச்சுன்னு கலெக்டர் பார்க்கறதுக்கு நின்றுன்னு இருப்பார். இவன் பெல் அடிச்சு பியூனை கூப்பிட்டு அங்கே பச்சை வேஷ்டி போட்டுன்னுட்டு ஒருத்தர் இருக்கிறார் கூட்டணும், அவர் பேர் வேதாசல் மொழியாரை கூப்பிட முடியும். அவர் வந்த உடனே எந்திரிச்சு நின்று நம்ம நல்லா இருக்கீங்களா அப்படின்னுவான். உட்காருங்க. அவர் உட்காந்தோடனே உட்காருவான். என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னுவான். இவருக்கு ஒன்றுமே புரியாது. எம்பளை எதுக்கு இந்த கலெக்டர் கூப்பிட்றான், உட்காருன்றான், என்ன வேணும்னு வேறு கேட்குறான். நான் தான் கலெக்டர், உங்களுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன்றான். அப்படின்னு இவர் மண்டை காஞ்சி போயிடுவார். அப்போ அவன் சொல்லுவான், உங்களால் தாங்க நான் கலெக்டராக இருக்கேன், நீங்கள் தான் என்னை படிக்க வச்சிங்க, எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னும். அந்த மாதிரி கடவுள்கிட்ட தவம் செஞ்சு கலெக்டர் ஆனவங்க இருப்பாங்க எங்களை மாதிரி யாரோ. இப்போ எங்களுக்கு எந்த பிரிவில் யாரை தெரியுமோ அவங்கெல்லாம் எங்கள்கிட்ட வர்றபோது அவங்க எங்களை மறந்துருந்தாலும் நாங்கள் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் யார் வராங்க, எதுக்காக வராங்கன்றது. இந்த உலகத்தில் எந்த ஒரு சந்திப்பும் காரண காரியங்கள் இல்லாமல் நிகழ்வது இல்லை. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ எங்கிட்ட வர்ற உங்களுக்கெல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து வரீங்க இல்லையா, ஏன் இங்கே வரீங்க, நாட்டில் சாமியாருக்கா பஞ்சம், கோயிலுக்கா பஞ்சம், எங்கிட்ட ஏன் வரணும்னா கனெக்ஷன் இருக்குது. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் நம்மக்கிட்ட வரீங்க. அந்த கனெக்ஷன் இதுக்கு முன்பிறவிகளில் எந்த மாதிரி இருந்ததோ அதுக்கு மாதிரி வரும். இதுக்கு முன்பிறவிகளில் எந்த மாதிரி கனெக்ஷன் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவியில் அந்த எண்ணங்கள் நம்மளை இயக்கும். இப்போ நாம் ஆம்பளையா பொம்பளையா, சின்ன வயசா பெரிய வயசா, அதெல்லாம் கணக்கில் வராது. அந்த விட்ட குறை தொட்ட குறைன்றது கண்டினியூட்டி. அது ஸோ இட் இஸ் சயின்ஸ். தேர் இஸ் நெய்தர் கிரியேஷன் நாட் டெஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இருந்து தீரும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இருக்கும். எவ்வளோ பேருக்கு நான் இப்போ எவ்வளோ பேரை பார்த்துன்னு இருக்கேன், உலகம் பூரா ஜனங்களை பார்த்துன்னு தான் இருக்கேன். கனடாவில் ஒரு பொண்ணு இருக்காள், அவள் பேர் ஜெயந்தி. அவளை நான் மான் ஜெயந்தின்னு கூப்பிடுவேன். எல்லோரும் எதுக்கு இவ்வளோ மான் ஜெயந்தின்னு கூப்பிட்றாரு, அவள் தான் பட்டு பொண்ணு தானே அப்படின்றாங்க. நான் சொன்னேன், கற்பக விருஷத்துக்கு கீழே ஒரு மான் இருக்கும், அந்த மான் தான் இவா அப்படின்னு. நான் வர வச்சு காமிச்சேன். ஒரு ஃபோட்டோவில் கற்பக விருஷத்துக்கு கீழே ஒரு மான் உட்காந்துருக்கோம், பாரு இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு வர வச்சு காமிச்சேன். அப்போ அது விட்டுக்குறை தொட்டுக்குறை. அதனால் நான் இதில் இருந்தேன் பிராட்வேயில். அப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா ரெண்டு பேரும் என்கிட்ட வந்தாங்க. வர்றபோது
அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஜப்பான்லேருந்து இம்போர்ட்டட் பிரிண்டிங் மிஷின்லாம் வர வைக்கிற பிஸ்னஸில் அவங்க அப்பா இருந்தார். அவர் இறந்துட்டார். இவளுக்கு ஒரு அக்கா இப்போ அமெரிக்காவில் இருக்கா, இவன் கனடாவில் இருக்கான். இப்போ யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி மண்ணடியில் ஒரு பாபா இருக்கிறாரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்கிட்ட வந்தான். நான் சொன்னேன், உனக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அனுமன் தாப்பா பிடிக்கும்னா, அனுமானை நினச்சிக்கோன்னு. அதுக்கப்புறம் படித்தா நானே அவளுக்கு இதில் அண்ணா நகரில் இருக்கிற ஒரு லேடிஸ் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தேன். ஸோ அவள் படித்து முடித்தா, ஒரு கல்யாணம் ஆச்சு. இப்போது கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டான். அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன், இல்லைன்னா எங்கே அண்ணா நகர் எல்லாம் நம்மக்கிட்ட வந்ததுனால தப்பிச்சாங்க. ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் ஆச்சு. ஒரு பையன் இருக்கான், அவனும் ஈஸ் இன் டச் வித் மீ. எது வேணாலும் எனக்கு தான் மெயில் அனுப்புவான், எல்லாம் பண்ணுவான். இப்படி எத்தனையோ கணக்கு இருக்குது இந்த உலகத்தில். யார் வராங்க, எதுக்கு வராங்க, எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. அண்டு பிகாஸ் ஆஃப் தி பாஸ்ட் கனெக்ஷன் வி வில் கைட் தம். என்ன பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வி கைட் ஆல் த பீப்புள். இது என்ன கேள்வி? தாய்லாந்து பற்றி. இந்த புத்த மதம் எந்த நாடுகளெல்லாம் பரவியதோ அந்த நாட்டில் எல்லாமே விளங்காமல் போனதுக்கு காரணம், புத்தர் சொன்னதுக்கும் இவங்க செய்யறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் சரி, ஒழுக்கத்துலேயும் சரி, எதுலேயும் புத்த மதத்தை இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. இதில் ஓரளவுக்கு அந்த காலத்தில் வந்த மதங்களில் உருப்பட்டது ஜெயின மதம். அவங்க டார்ச்சர் சிஸ்டம். இப்போ நீங்கள்லாம் குளிரான இடத்துக்கு போவீங்கன்னா அவங்க வெயிலான இடத்துக்கு போவாங்க. பாறைக்கட்டு மேலே உட்காந்து தியானம் பண்ணுவானுங்க. ஒரு ஸ்வேதாம்பரன் திகம்பரன் 2 துணி கட்டாத சாமியாருங்களுங்கிறாங்க. துணி கட்டணும், வெள்ளை துணி கட்டணும்னுங்கிறான். வெள்ளை துணி கட்டினா ஸ்வேதாம்பரன், திகம்பரனா துணி இல்லைன்னு அர்த்தம். அந்த சாமியாருங்க வீட்டு கிளம்புற போது காத்தால இன்றைக்கி வெண்டைக்காய் கிடச்சா தான் சாப்பிட்றதுன்னு 5 வீட்டுக்கு போவாங்க. அந்த 5 வீட்டில் வெண்டைக்காய் இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்கன்னு அன்றைக்கெல்லாம் பண்ணி தருவாங்க. அப்படிலாம் ஒரு டார்ச்சரஸ் சிஸ்டமாக இருந்ததுனால ஜெயின் மதம் வளராமல் போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி ஜெயின் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி தான் இருக்கும் இந்தியாவில். ஏன்னா இல்லை, இப்போ கர்நாடகாவில் சில இடங்கள் இருக்குது, தர்மஸ்தலாலாம் போகிறீங்க இல்லையா, ஜெயின் தான். பட் இப்போ இவங்கெல்லாம் கல்யாணம் கட்டின்னு ஒரு வழிக்கு வந்துட்டாங்க. அண்டு இப்படி பல மதங்கள் ஆரம்ப காலத்தில் நல்லா இருந்திருக்கும். பின்னால் வந்தவங்களால எல்லாம் கெட்டு குடிச்சு வர ஆகிப்போச்சு. இந்து மதம் கூட அப்படி தானே. இந்து மதம் வேத காலத்தில் இருந்தபோது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எல்லோரும் காட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி பட்டணம்லாம் கிடையாது. அங்கே குரு, அந்த குருக்கிட்ட தான் போய் எல்லாம் படிக்கும். துரோணர் குரு, அவர்கிட்ட தான் பஞ்சபாண்டவர்களும் போவாங்க, கௌரவர்களும் போவாங்க. காட்டில் போய் விறகு சொல்லி பொறிக்கணும், வந்து கொடுக்கணும். குரு பத்தினி சமைச்சு போடுவோம், அதை சாப்பிடுவாங்க. இவங்க வேதம் படிச்சுன்னு உட்காந்து இருக்கணும். ஸோ எல்லாருமே அங்கே தான் போய் படிப்பாங்க. அந்த குரு பரமையாலேயே இருப்பார். அதாவது இவ்வளோ பெரிய ராஜகுமாரர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியார், அவர் சொந்த மகன் அஸ்வத்தாமனுக்கு பால் கூட இல்லை, அரிசி மாவை கலக்கி கொடுத்து இதுதான் பாலுன்னு அவன் ஒய்ஃப் ஏமாத்தின்னு இருந்தா. அதனால தான் துருபதனை தேடி போனார். கிளாஸ்மேட்டாக இருந்தான் பஞ்சாபில் ராஜாவன். அவன் இன்சல்ட் பண்ணிட்டான் தான் அர்ஜுனனை ரெடி பண்ணி அவனை கேள்ச்சி, இப்போ நான் உனக்கு பாதி ராஜ்யம் தர்றேன்னு சொல்லி அவன் அவமானப்பட்டு ஒரு யாகம் வளர்த்து அதிலேருந்து திரௌபதியும் திருஷ்டத்யும்னையும் வர வச்சு, அதனால தான் மகாபாரத யுத்தமே வந்துச்சு. பழி தீர்ப்பதற்காக வந்த விஷயம். இப்படி உலகத்தில் அந்த காலத்தில் வேறு இன்கம் கிடையாது இல்லையா. ஒன்றா விவசாயம் பண்ணணும், இல்லை யுத்தத்தில் இருக்கணும். கொஞ்சம் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. மற்றபடி தொழில்கள், இண்டஸ்ட்ரி இதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தது தான். இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், டிவிஷன் ஆஃப் லேபர், இதெல்லாம் ஆஃப்டர் 16th century வந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப சிம்பிள் லிவிங்கில் இருந்தாங்க. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நடுவில் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு பண்டிகைன்னா தான் எல்லா சொந்தக்காரங்களும் அந்த வீட்டில் ஒன்று சேருவாங்க. அந்த மாதிரி 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு பாரதி பாடுறான். அப்போ 1947-48 இந்தியாவினுடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 30 கோடி. இன்றைக்கி எவ்வளோ? 140 கோடி. இப்போ யோசனை பண்ணிப்பார். ஒரு ஜாமெட்ரிக்கல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி பாப்புலேஷன் இப்போ சைனாவை நம்ம அடிச்சுட்டு மேலே வந்துட்டோம் இன்றைக்கி. அப்போ 30 கோடி தான் இருந்தது. அப்போது நீ மகாபாரத காலம், ராமாயண காலம்னு கீழே போனால் ஃபியூ லேக்ஸ் வந்துருப்பாங்க. 56 தேச ராஜாக்கள்னு சொல்லுவாங்க எல்லா புராண கதைகள்லையும். அதில் நீ பார்த்தியானா உன்னுடைய குட்டி குட்டி சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இதெல்லாம் இருக்கும். மத்திய தேசம் அப்படின்னா மத்திய பிரதேஷ், கலிங்கம்னாக்கா ஒரிசா, அதுக்கப்புறம் இது ஈரான் இருக்கு இல்லையா, சல்லியன் ஈரான்லேருந்து வந்தவன், கந்தஹார் ஆப்கானிஸ்தான் இல்லையா, அங்கேருந்து வந்தவன் தான் காந்தாரி. இப்படி மொத்தமே 56 தேசம்தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 170 தேசம் இருக்குது உலகத்தில். ஸோ வேர்ல்டு வாஸ் எக்ஸ்பேண்டிங் ஸ்லோலி.
அண்ட் எல்லாம் இருந்ததுலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தது தான். झणु तक धीम त पम गरि सरि नि सा झणु तक धीमि तक पम गम प झणु तक धीम त पम गरि सरि नि सा झणु तक धीमि तक पम गम प झणु त धीम त पनि सा गरि सा नि सा झणु तक धीमि तक नि स म पनि झणु त धीम त पनि सा गरि सा नि सा झणु तक धीमि तक नि स म पनि तर र र र र र रि र रि र रि स नि स द प म प म प ग म प तर र र र र र रि र रि र रि சரவண குரு சண்முகனை காணுவோம். இடும்பன் கடம்பன் ஆடி வர 8 குடி வேலன் வர 10 மலையின் உடம்பு குலுங்குது. கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் 100 வடித்து தேவகணங்கள் தாவி குதிக்குது. இரும்பு ஆணி காலணிகள் இடுப்பு மாட்டு நவமணிகள் இடும்பன் உடம்பில் காவடி உருளுது. கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் 100 வடித்து பூதகணங்கள் தாவி குதிக்குது. நந்த கோபாலனே நடஜன பரிபாலனே நந்த கோபாலனே நடஜன பரிபாலனே பிருந்தாவன லோலனே பிருந்தாவன லோலனே கோபாலனே நந்த கோபாலனே நடஜன பரிபாலனே பிருந்தாவன லோலனே கோபாலனே நந்த கோபாலனே தேவகி வசுதேவரின் சிறை மீட்டிய தீரா தேவகி வசுதேவரின் சிறை மீட்டிய தீரா தேவகி வசுதேவரின் சிறை மீட்டிய தீரா துயர் ஓட்டிய வீரா சுரு துயர் ஓட்டிய வீரா நவநீத சோரா நவநீத சோரா நவநீத சோரா ஆனந்த கோபாலனே நடஜன பரிபாலனே பிருந்தாவன லோலனே கோபாலனே நந்த கோபாலனே நடஜன பரிபாலனே பாண்டவர் நேயா உன்னை வேண்டினேன் தூயா பாண்டவர் நேயா உன்னை வேண்டினேன் தூயா ஸ்ரீ பாண்டுரங்கா இணையாள் ஏழை பங்கா பாண்டவர் நேயா உன்னை வேண்டினேன் தூயா ஸ்ரீ பாண்டுரங்கா இணையாள் ஏழை பங்கா காண்டீபனின் ரதம் தன்னை தூண்டிய தேவா காண்டீபனின் ரதம் தன்னை தூண்டிய தேவா என்னை ஆண்டிடவாவா என்னை ஆண்டிடவாவா ஜெய வாசுதேவா ஜெய வாசுதேவா ஆனந்த கோபாலனே நடஜன பரிபாலனே பிருந்தாவன லோலனே கோபாலனே நந்த கோபாலனே ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும்
அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.